இது நிஜமாவே சுகர் வருமா, இல்ல டாக்டர்ஸே இந்த மாதிரி இல்ல ஒரு நோயா அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அது எப்படி சார் அது சுகர்? ஓகே, ஸோ சுகர்னா என்ன? சுகர் என்பது ஒரு நோய் அல்ல, இது ஒரு நிலை. ரத்தத்துல நம்மளுடைய சுகரோட அளவு, பிளட் சுகரோட அளவு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அப்படின்னா, மெலைட்டஸ் அப்படின்னா தேன், டயபெட்டிஸ் அப்படின்னா ஃப்ளோ, ஒரு யூரின்ல தேன் மாதிரி நமக்கு வெளியேறது தான் நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரின்ல நமக்கு சுகர் வெளியேறுதல் அப்படின்றத நம்ம தமிழ்ல நம்ம பொருள்படுத்தலாம். ஸோ டயபெட்டிஸ்னா எதனால வருது அப்படின்னா, ஸோ கணையம், பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய உறுப்பு நம்ம உடம்புல இருக்கு. எந்த சாப்பாடு நம்ம உட்கொள்ளும் போதும் அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட், அதுல இருக்க மாவு சத்து செரிமானமாக நமக்கு ஒரு இன்சுலின் தேவை. ஸோ அந்த இன்சுலின் வந்தாதான் நம்ம ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே செல்லுக்குள்ள செல்ல முடியும். எப்படி நம்ம கதவு கீ இருந்தாதான் நம்ம டோருக்குள்ள போற முடியும், அதே மாதிரிதான் நமக்குள்ள சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாம் நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மூலமா அது செரிமானமாகி கடைசி ப்ராடக்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது பேர் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு செல்களுக்கும் சென்று நமக்கு தெம்பு அளிக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் பெட்ரோல்னு சொல்லுங்க. ஒரு ஒரு வண்டி எப்படி பெட்ரோல் போட்டாதான் ஓடுமோ அதே போல நம்ம உடம்பு எல்லா சதைகளும், முக்கியமாக மூளையும் இருதயமும் குளுக்கோஸ் இருந்தால்தான் செயல்படும். ஸோ அந்த மாதிரி எல்லா செல்களும் செயல்படக்கூடிய குளுக்கோஸை கொடுக்கறது நம்ம சாப்பாடு, கார்போஹைட்ரேட் உணவு. அந்த கார்போஹைட்ரேட் உணவு இன்சுலின் இருந்தாதான் அந்த செல்லுக்குள்ள போக முடியும், உள்ளுக்குள்ள நுழைய முடியும். அப்படி நுழையும் போதுதான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். குளுக்கோஸ் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு அதுல இருந்து ஏடிபி என்றது உருவாகி நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது. ஸோ எந்த ஒரு செயலும் எந்த ஒரு செல்லும் வேலை செய்யணும்னா அப்ப நமக்கு குளுக்கோஸ் தேவை. அப்ப அந்த குளுக்கோஸ் ஒரு அதிகமான ரத்தத்துல இருக்குது அப்படின்னா அது பேரு தான் நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்.